அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன், ஜோதிடர், சென்னையிலிருந்து பேசுகிறேன். இப்போ என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த பங்குனி உத்திரத்தின் சிறப்பை தான் சொல்ல போகிறேன், கருத்தில் கொள்ளுங்க. அதாவது பங்குனி உத்திரம் தோன்றிய வரலாறு தான் சொல்ல போகிறேன், கருத்தில் கொள்ளுங்க. அசுரனை வீழ்த்தினால்தான் இந்த பங்குனி உத்திரம். பங்குனி மாதம் உத்திர நட்சத்திரம் ஒரு நாளில் பங்குனி உத்திரமாக கொண்டாடப்படுகிறது. இந்த மாதத்தில் தான் அசுரர்களின் கொண்டாட்டத்தை அடக்க முருகப்பெருமான் தன் தாய் தந்தையரை வணங்கி பயணத்தை ஆரம்பித்தார். குதிரைகள் பூட்டிய தேரில் முருகப்பெருமானுக்கு வாயு பகவான் சாரதியாக இருக்க முருகனின் படைகள் அணிவகுத்து சென்றன. அப்போது வழியில் ஒரு சிறிய மலை முருகனின் படைகளை வழிமறிக்கும் விதமாக பெரிதாக வளர ஆரம்பித்தது. அதை பார்த்ததும் காரணம் அறியாது அனைவரும் திகைத்து நின்றனர். அப்போது அங்கிருந்த நாரதர் அம்மலையை பற்றி முருகனிடம் கூறினார். இந்த மலை கிருஞ்சனம் என்னும் அசுரனாக இருந்தது. எல்லோருக்கும் தீமைகளை புரிந்த தீய சக்தியாகும். அகத்திய முனிவரின் சாபத்தால் அசையாமல் மலையாகி நின்றாலும் இருந்த இடத்தில் இருந்து கொண்டே தன்னை கடந்து செல்பவர்களை ஏமாற்றி தொல்லை தந்து கொண்டு இருக்கிறது என்று கூறினார். மேலும் இந்த மலைக்கு அருகில் உள்ள மாயாபுரி பட்டணம் என்னும் நகரில் சூரபத்மன் தம்பியும் யானை முகம் கொண்டவனுமான தாராசுரகன் ஆட்சியம் செய்து கொண்டு தேவர்களை மிகுந்த துன்பங்களுக்கு உள்ளாக்கி வருகிறார் என்றும் தகவலை சொன்னார். அதை கேட்ட முருகப்பெருமான் தன் தளபதி வீரபாகுவிடம் படையில் பாதியை அழைத்து கொண்டு சென்று தாராசுரனை அழித்துவிட்டு வரும்படி அவருக்கு கட்டளையிட்டார். முருகரின் கட்டளைப்படி வீரபாகுவின் தலைமையில் முருகன் படைகள் மாயாபுரிக்கு நுழைந்தன. அப்போது அவர்கள் அந்த போரில் வெற்றி பெற்றன. கருத்தில் கொள்ளுங்க. இதுவே இந்த பங்குனி உத்திரத்தில் நாளில்தான் அந்த அமைப்பு நடந்தது. மிகவும் சிறப்பு. பங்குனி உத்திரத்தில் தீவர்கள் அழிந்து நல்லவர்கள் வாழக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம்.